ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த ஏஐ 3702 ரினியூவபிள் எனர்ஜி இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை என்னோடய பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் 7th செமஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பிளேலிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன் செமஸ்டர் வைஸாக, அதை பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ 3702 ரினியூவபிள் எனர்ஜி இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செம்ம ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாபிக்ஸும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பயோமாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த பயோமாஸ் கன்வர்சேஷன் டெக்னாலஜி இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பயோகேஸ் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோடிகிரடைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. பயோ ரிசோர்ஸ்னால என்னென்னு கேட்கலாம், ஸோ அதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டைப்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். உங்களுக்கு பிகாஸ்னே ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாலும் அது வந்து கேட்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோகெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பயோ ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஸ்லரி ஹேண்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. பயோகேஸ் அப்ளையன்சஸ் இது 15 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ரிச்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்டு கோஎஃபிஷியன்ட்னால என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு பயோ எனர்ஜெட்டிக்ஸையும் பயோ கேட்டலிசிஸையும் உங்களை டிஸ்டிங்யூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அப்படின்னா பயோ கேட்டலிசிஸை மட்டுமே தனியாக உங்களுக்கு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதேமாதிரி பயோகேஸ் அப்ளையன்சஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்வயரி அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த சிஎஸ்டிஆர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பயோ ரியாக்டர்ஸ், ஃபெர்மெண்டர்ஸ் இது வந்து 15 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயாலஜிக்கல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் பிக்யூஸ்லாம் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பயோ ரியாக்டர்ஸ்னாலே என்னென்னு கேட்கலாம், தனியாக கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபெர்மெண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேட்ச் டைப்னால என்னென்னு கேட்கலாம். டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கேசிஃபயர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பைரோலிசிஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்கஹால் எத்தனால் ப்ரொடக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தனால் சிந்தசிஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இது பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கம்பசன்ஸ்னால என்னன்னு கேட்கலாம். என்சைம் ஹைட்ரோலிசிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃப்ரென்ஷியேட் கேசிஃபிகேஷன் அண்ட் பைரோலிசிஸ் இது வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பேக்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எனர்ஜி பிளான்டேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கிளீனிங் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் இன் பயோ எனர்ஜி இது 15 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பயோ எனர்ஜி சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோமாஸ் பிரிக்வைட்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி கோ ஜென்ரேஷன் பிரின்சிபல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இது பார்த்து வச்சுக்கோங்க. பயோ எனர்ஜி பாலிசி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சம்டைம்ஸ் பிகாஸில் கூட கேட்கலாம், கொஞ்சம் இது நல்லா ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமான கான்செப்ட். யூட்டிலைசேஷனால் என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோரலா ஏஐ 3702 ரினியூவபிள் எனர்ஜி இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுபோல் உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.